ஹாய், நான் உங்க தமிழ். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்தவாசி என்ற ஒரு கிராமத்தில் ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மலைக்கு வந்துருக்கும். இந்த மலையில் என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம அந்த கோயிலுக்கு வந்ததில்லை. நம்ம குழு வந்ததில்லை. நம்ம குழு வந்ததில்லை. நம்ம இப்போ தான் வரோம் அந்த கோவிலுக்கு. ஸோ மேலே என்ன இருக்குது, கோவிலில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம், எந்த சாமி இருக்குன்னு பார்ப்போம். என்ன பார்த்து ஒருத்தர் கேட்டால் முருகன்றாங்க, ஒருத்தர் கேட்டால் சிவன்ன்றாங்க. எந்த சாமி இருக்குன்னு நம்ம மேலே போய் பார்ப்போம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காவா மாதிரி வந்திருக்கு. மலை வருதுன்னு நினைக்கிறேன். இந்த காவா இப்போ நாங்கள் ஸ்டார்டிங் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த காவா வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டால் மக்களிடம் கேட்டால் என்னன்றாங்க, கும்பாபிஷேகம் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் இந்த தண்ணி சாமி கழுவுற தண்ணி, பட் மேலேருந்து வேஸ்ட்டு தண்ணி வரத்துக்கான காவம் ஆகுது. பாருங்க, சும்மா கல்லுலேயே பாறங்கல்லையே பண்ணியிருக்காங்க. பாருங்க, பார்த்தீங்கன்னா அந்த காவா நல்லா பாருங்க. இது பாருங்க, ஒரு சாம்பர் மாதிரி பாறாங்கல்லே கட்டியிருக்காங்க. பாருங்க, சும்மா நைஸாக இருக்குது. பாருங்க, வெரி நைஸ். அதுக்குள்ள ஒன்றும் பராமரிப்பட்டு கிடையாது. நல்லா பாருங்க. ஓகே வாங்க, என் பேக்லேயே வாங்க போவோம். இல்லை பாருங்க, சுற்றி மலை தான். அது ஃபுல்லாக சுற்றி மலை தான். ஸோ இங்கேருந்து ஒரு வியூ பார்க்கறதுக்கு செம்ம லொக்கேஷனுங்க. பட்டு சான்ஸே கிடையாது. நீங்களாம் வந்து பார்த்தா தான் தெரியும். பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே இங்கே தொட்டி மாதிரி சாம்பர் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த சாம்பரில் போட்டுருக்கு ஓம் நமச்சிவாய என்று. நீங்கள் பாருங்கள், பாருங்கள், அதான் கோவில் இருக்க உச்சி. நம்ம இப்போ அங்கே தான் அதுதான் போயிட்டுருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள், போவோம் வழியில். இதுதாங்க மலை மேலே இருக்க குளங்க. அதாவது பாத யாத்திரையாக வர பக்தர்கள் இங்கே உட்காந்து இளைப்பாறுதலுக்காக கொஞ்சம் உட்காந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு மலை மேலே போகிறதுக்காக இருக்கிற மலை மேலே இருக்க குளங்க இது. பட் வாட்டர் எதுவுமே இல்லை, தண்ணி இல்லை. ஸோ இந்த தண்ணி இல்லாததுனால அப்படியே விட்டுருக்கப்பட்டு மனிதர்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய இது காட்டு தீங்க இந்தமாரி தாங்க இருக்கும் ப்ளீஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மலை ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு அமோனிஷியா சிலை இருக்குங்க. பட் அது என்ன சாமி சிலை என்று எனக்கு தெரியல. பட் நீங்கள் பாருங்கள் நேயர்களே. பட் நல்ல தத்துரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. பட் இது பாம்பு சிலை. பட் அந்த பேக்ரவுண்டில் இருக்க இந்த சிலை எல்லாம் பாருங்கள், உங்களுக்கே அமானுஷ்யமாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் தி ஜூன். பாருங்கள், சொல்லியே பாருங்கள், அமானுஷ்யங்க இதெல்லாம். அந்த சிலையை தாண்டி வந்தீங்கன்னா இங்கே ஒரு அமானுஷ்யம் சிலையாக இருக்குங்க. அந்த சிலையில் இருக்க உருவம் என்னன்னு தெரியல. பக்கத்தில் இருக்க அந்த பாறையில் எழுதப்பட்டிருக்கு என்னன்னா முனீஸ்வர் பீடி அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்குங்க. பாருங்கள், இதாங்க அந்த அமானுஷ்ய சிலை. நம்ம ஏறப்படும். நம்ம குழுவின் நபர் ஒருத்தர் போயிட்டுருக்கார் ஃப்ரெண்டில். அது லாங்கில் போயிட்டுருக்காரு. அவர் சர்ச் பண்ணுறாரு அவர். பாருங்கள், பாதை அப்படியே மேலே ஏறுது, மலை மேலே ஏறுதுங்க பாதை. இந்த மலை மேலே ஏறுதுன்றது ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் உங்களுக்கு குஷியாக இருக்கும். மலை மேலே ஏறுது வழியோ கல்களால் போட்டு நிறுவப்பட்ட வழி இன்னோட சொல்லலாங்க. அழகாக ஏறுது ஸ்டெப்ஸு. இது உச்சியில் ஏறுதுங்க அந்த மலை. பாருங்கள், நம்ம குழியில் சேர்ந்தவர் ஒருத்தர் ரொம்ப முடியாமல் ஏறிட்டுருக்காரு. 60 வருஷம் கேமரா மாரி எழுதிட்டுருக்காரு. அவரை பார்த்துட்டு உங்களுக்கு திருப்பி வரும். பாதை பார்க்குறதுக்கே ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க. இது நம்மளால் ஏற முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் இதில் பக்தர்களும் பொதுமக்களும் எப்படி தான் ஏறி வராங்கன்னு தெரில. விசேஷ நாட்களில் இதுக்குன்னே தூக்கி வரதுக்குன்னே 2 பேர் போடுவாங்களா இங்கே கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஏறி வந்த பாதை இப்போதான் நம்ம மலைக்கிட்ட வந்துட்டோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மலையெல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன மலைங்க. சுற்றி வியூ நல்லா இருக்குங்க. பட் மலைங்க, நம்ம குரூப்பில் ஒருத்தர் மேலே ஏறி போயிட்டார். இந்த செங்குத்தான பாதியில் நான் ஏறி போனேங்க மேலே. மக்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அனுபவம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மலை வரைக்கும் லைன் கொண்டு போயிருக்காங்க, ஒயர் லைன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பட் அந்த லாங்கில் இருக்கிற வியூ பார்த்தீங்கன்னா குளங்க. இது நம்ம கிட்ட எடுத்தோம்ல அந்த குளங்க. நம்ம பாதியை தொடரும். நம்ம எப்போது பார்த்தீங்கன்னா பாதி மலை தான் ஏறி இருக்கோம். அதுக்குள்ளே பயங்கரமாக மூச்சு வாங்குதுங்க. என்ன பண்ணுறது தெரியல. ஏறுமான்றதே நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் நம்ம முயற்சி விடக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்ச கத்திரன் மேலே நான் பருத்தி பண்ணி எழுதி கொண்டிருக்கேன். பாருங்கள், இன்னும் மலைக்கிட்ட கூட போல. பாதியிலேருந்து ஒரு 10-15 எடுத்து சத்தியமாக முடியல. பயங்கரமாக
வெரி நெட்டாக இருக்குதுங்க படிக்கட்டு. ரொம்ப குரலான பாதைங்க. மரண விளிம்பில் நின்று கொண்டிருப்போன்னு பல பேர் சொல்லுவாங்க. அது இப்போ தெரியுது. மலைகள் எவ்வளோ கொடூரமானது இப்போ புரிஞ்சுக்கிட்டேங்க. நாங்கள் டிஸ்கவரி சேனலில் போடும்போது மேன் மிஸ்ஸஸ் வேல்ல நம்ம கதை ஓடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். பட்டு அது ஏறும்போது தாங்க அதோட அனுபவம் எப்படின்றது தெரிய வருது. ஸோ வெரி டயர்ட். இதுக்கப்புறம் ஏறணும்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. பாருங்கள், நீங்களும் வந்து பாருங்கள். இந்த அனுபவம் ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்குது. கிளைமேட்டு எல்லாமே ரொம்ப சுச்சுவேஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஐ ஃபீல் மை சுச்சுவேஷன் பட் ஐ டயர்டு. யா முக்கிய இங்கே தாங்க வந்துருக்கிறேன். ஒன்றும் வேறு எங்கேயும் போகலங்க. வெரி வெரி பேட். மக்களே வரப்போட சொல்லிட்டு சாப்பிட்டு நான் போடுவாங்க வந்திருக்கோம். இது ஒரு மலை இழுக்க ஒரு குட்டைங்க. இது பாருங்க, இந்த குட்டையை பாருங்க. சூப்பராக அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்புகள் ஒரு சில இடத்துல வச்சு பண்ண ஒரு விஷயங்க. இது ஃபுல்லாக பாருங்க, வெரி நைஸ் லொக்கேஷன். வாங்க நம்ம மேற்கொண்டு மேலே போவோம். இந்த நெட்டான பகுதி பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்கு. ஜீசஸ், ஃபோட்டோ எடுத்துக்கலாம்டா சார். முக்கால்வாசி ஏறிட்டோம். காலைல சேர்ந்தோம், முடியல ஏறுவோம். மக்களே முக்கால்வாசி மேலே கிட்ட வந்துட்டோம். ஏற்றுந்தா ஜென்மம். இவ்வளோ புகை மாதிரி ஒன்று போகுது. என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. வாங்க போய் பார்ப்போம். இதுக்கு மேலேயும் வழி போகுதுங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதோட பார்ட் 2 நாங்கள் அடுத்த வியூவில் காமிக்கிறோங்க. முடியலங்க, இதுக்கு மேலே ஏறணும்னு பார்த்தா வழிகள் இருக்குது, கோயில்கள் ஆளை காணும். நெக்ஸ்ட் வியூவில் சந்திக்கலாம். வணக்கம், நன்றி.